ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே உடனுக்குடனாக டெய்லி அப்டேட் வீடியோவை போட்டு வரோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கொடுக்குற தகவல் தவறாக போய் சேரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் ஒரு வீடியோவில் கொடுத்துன்னு வரேன். அது நிறைய பேர் பயன்படுத்தி ரூபாய் 1000 பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம முக்கியமாக தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த மாதம் ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் வெளியாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கூடுதலாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலயமா பொங்கல் பரிசுக்கான ஒரு கூடுதலான இன்ஃபர்மேஷன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைந்து செயல்பட போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் முக்கியமான ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கார். அவங்களுக்கு பணம் வராத இருந்தது. அவங்க என்னென்ன பண்ணாங்க, எதன் மூலயமா இப்போ பணம் வந்திருக்கு, 2 மாதம் பணம் சேர்த்து வந்திருக்கு, நவம்பர் டிசம்பர் மாதம். அது எப்படி வந்தது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கூடுதல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போதைக்கு கிடைச்சிக்கிற முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக விண்ணப்பங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு கூடுதலான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும். அவங்க அப்ளை பண்ணும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த முகாம் மூலயமா அப்ளை பண்ணாத தவற விட்டவங்களும், அது மட்டும் இல்லாமல் பணம் ரெகுலராக வரவங்களும் சரி, எல்லாருமே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படின்றத முக்கியமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க முகாம் மூலியமாக நிறைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடைபெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். 2 கட்டமாக இந்த முகாம் ப்ராசஸ் நடைபெற்றிருந்தது. தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்களில் எல்லாருமே தன்னார்வர்கள் மூலியமாக இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரியும் அப்ளிகேஷன் பெற மாதிரியும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் 2 கட்ட முகாமில். அதில் தகுதி வாய்ந்தவங்களாம் கருதி தமிழக அரசு இது வரைக்கும் 1,13,00,000 பேருக்கு மேலே பயனாளிகளை இந்த ஸ்கீமில் அப்ரூவல் ஆகிட்டு பணம் பெற்று வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா முதல் 4 தவணை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முன்ன ஒரு சிலவங்க நடுவில் பரிசீலனை மற்றும் கலாய்வுன்னு ரொம்ப நாளாக இருந்துட்டு போன 2 மாதமாக பணம் பெற்று வராங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு 56 லட்சம் பேர் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. இதில் தகுதி வாய்ந்தவங்களாக கருதுனாங்கன்னா அவங்க நிராகரிக்கப்பட்டவங்க இ-சேவை மூலயமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு மூலயமா அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 11,85,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. ரீஅப்ளை அவங்க பணத்துக்காக வெயிட் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்லலாம். மேல்முறையீடு பண்ணவங்க அவங்களுக்கான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக பணம் பெற்று வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு நம்ம முக்கியமாக குறிப்பிட்டிருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரெகுலராக 3 தவணையை பணம் பெற்று வருவீங்க. இப்போ ஜனவரி மாதம் பொங்கல் பரிசு கூடுதலாக வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை மக்களுக்கு வழங்குவது எப்படி அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஆலோசனை கூட்டம் இப்போ நடைபெற்று வராங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையிலே டைரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்லேயே அதை செலுத்தலாமா அப்படின்ற மாதிரி ஆலோசனை கூட்டத்தில் நடைபெறுது. இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த பொங்கல் பரிசு போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையிலையும் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆலோசனை கூட்டத்தில் தெரிய வருது. பணம் கொடுப்பாங்களா இல்லை பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்களா அப்படின்றத எதிர்பாருங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரண நிதியை சென்னையில் 6,000 ரூபாய் அறிவித்து நிறைய பேர் பெற்று வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தூத்துக்குடி நெல்லையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு மழையால். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் நிவாரண நிதியை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட ப்ராசஸ் தற்சமயம் கலாய்வு ப்ராசஸ்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல கலாய்வு ப்ராசஸ்லாம் நடைபெறுது. அப்படி நடைபெறுது முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான பணம் வந்து சேரும் அப்படின்றத முக்கியமாக தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் ஒரு முக்கியமான கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கமெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த கமெண்ட் தான். இதில் இந்த கமெண்ட் பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்லிட்டு வந்தது. நான் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தேன். போன மாதம் விஓ விசாரித்தாங்க. மெசேஜ் வந்தது, நீங்கள் உரிமை தொகைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இவங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிவிட்டு
விஏஓ வந்து விசாரிச்சதுக்கப்புறம், அதாவது வந்து பரிசீலனை மற்றும் கலாய்வில் இருந்தது பார்த்தீங்களா, அது போல் இருந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த உரிமை தொகைக்கு வந்து அப்ரூவல் ஆகிட்டீங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிருக்காங்க. ஆனால் வந்து நேற்று, அதாவது வந்து இன்றுன்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து ஐபிபி அக்கௌண்ட்டை வந்து அவங்க லாகின் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. அவங்களுடைய பணம் வந்து நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் வந்து ஏறப்பட்டதை வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து யாராவது ஐபிபி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் தொகையும் வந்து சேர்த்து ஏறி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட் வேறு ஏதாவது நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அதை வந்து முக்கியமாக வந்து செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் வந்து வருது, எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்கள் மெசேஜ் வருது, ஆனால் இன்ன வரைக்கும் வந்து பணம் கிரெடிட் ஆகல, எனக்கு வந்து அந்த பேங்க்லேயே அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் வேறு யாருக்குன்னா வர எஸ்எம்எஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அதில் ஓல்டு அக்கௌண்ட் ஏதாவது 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட் இருக்கான்னு பாருங்கள். முக்கியமாக உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருந்ததுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கான பணம் வந்து போய் சேரும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் விஓ வந்து விசாரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் வந்து அவங்க ஐபிபி அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணாத அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் முகாமில் வந்து நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணும் பட்சத்தில் அந்த ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் முக்கியமாக வந்து உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசே வந்து ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான டீட்டெயிலான தமிழக அரசு ஒரு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து கிரெடிட் ஆவாதவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வர வைக்கப்படும் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகலைனா டிசம்பர் மாதமே நிறைய பேர் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்றமாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கரெக்டாக வந்து லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிங்க. முக்கியமாக வந்து உங்களுடைய ஆதார் யூடிஏ, அதாவது வந்து ஆதார் சீடிங் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் வந்து இருக்குது, ஆதாரோட வெப்சைட். அந்த வெப்சைட்டில் வந்து ஆதார் சீடிங் ஆயிருக்கா உங்களுடைய ஆதார் கார்டு, இல்லைனா பேங்க்கில் டேரெக்டாக போனீங்கன்னா என்பிசிஐ ஆதார் லிங்க்கில் இருக்கா, எனக்கு வந்து இது மாதிரி கவர்மெண்ட்லேருந்து பணம் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அனுப்புகிறாங்க, அதனால் ஆதார் லிங்க்கில் இருக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு ஆதாரை வந்து லிங்க் பண்ணி விடுவாங்க. அப்படி வந்து லிங்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த குறிப்பான தகவலை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து ஷேர் பண்ணிங்கனாவே நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து வங்கியில் தான் வந்து செலுத்தின்னு வராங்க. அதனால் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் கார்டு கட்டாயமாக வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜனவரி மாதம் அவங்களுக்கான அறிவிப்பு வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்துருக்கு. அதனால் அவங்களாம் வந்து முன்கூட்டி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து ஐபிபி அக்கௌண்ட், அதாவது வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிபி அக்கௌண்ட் உங்களுடைய நேரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா முன்கூட்டி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு நியூவாக வந்து அப்ளை பண்ணும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றத நம்ம முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்படி வந்து ஆதார் கார்டு லிங்க் ஆகாதவங்க ஒரு சிலவங்க வந்து மணி ஆர்டரில் கூட வந்து பணம் வருது, அதை வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகவலும் வந்து வெளியாயிருக்கு. அது நிறைய பேருக்கு நான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பழைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் கூடுதல் தகவலாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பதாரனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஜனவரி முதல் புதிய விண்ணப்பம் பெறப்படும் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு நிகழ்ச்சியில். அதை பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பம் ஜனவரி மாதம் முதல் பெறப்படும். ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா 2 முகாமாக வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி நடைபெற்றிருந்தோம். அந்த முகாமில் வந்து அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருப்பீங்க. உங்களுடைய ஓன் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வில்லேஜில் இல்லாத வந்திருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு மருத்துவ காரணத்தினால வெளியே போயிருக்கலாம். அதனால் வந்து முகாமில் நீங்கள் அட்டன் பண்ணி அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ஜனவரி மாதம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் ஏற்கனவே வந்து 56 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நிராகரிக்கப்பட்டிருந்தீங்க. அவங்களாம் வந்து மறுபடியும் வந்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு சேவையில் கூட உருவாக்கி கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து 56 லட்சம் பேரில் ஒரு 11,85,000 பேர் தான் வந்து ரீஅப்ளை வந்து பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கும்போது இந்த ரீஅப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி விட்டுருக்கு. இது போல் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா தான் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து வீடியோவை ஃபஸ்ட்டே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காத போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொடுக்குற வீடியோவும் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கூடுதல் தகவல் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டாக வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து சேகரித்து ஒரு நாளும் வந்து போட்டு வரோம். கண்டிப்பாக வந்து இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி மாதமும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் வந்து
பிரைமரியாக ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டு கரெக்டாக வந்து லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணிங்க. அப்படிலாம் பேங்க்கில் டேரெக்டாக போயிட்டு எனக்கு ஆதார் கார்டு லிங்க் இருக்கா, என்பிசிஐ லிங்க் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஆப்பில் தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க முகாம் மூலயமா. வாலண்டியர்ஸ் உங்கள் வில்லேஜில் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க வந்துங்க, அதாவது வந்து வாலண்டியர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து அப்ளை பண்ணும்போது செல்லில் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணாலும் அவங்க மொபைல் மூலயமா வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. கலாய்வும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஓ அசிஸ்டன்ட் எல்லாமே வந்து செல்லு மூலயமா தான் உங்களுக்கான, அதாவது மொபைல் மூலயமா தான் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க. அதனால் வந்து எல்லா தகவலையும் அப்ளை பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. அப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு வந்து அவங்க ஆப் மூலயமா வந்து கொடுக்கும்போது எல்லாமே டிஜிட்டலைஸ்டு ஆகிடுறதுனால உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தவறாக ஒன்று கொடுத்தாலும் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்கூட்டியே வந்து உங்களுக்கான அக்கௌண்ட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரு, அடுத்தது வந்து ஆதார் கார்டு எல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க. முக்கியமாக வந்து என்னை பொறுத்த அளவுக்கு வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் வந்து இதுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா ஐபிபி அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணும்போது கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து பணம் கிரெடிட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபி அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆகிடும். உடனடியாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே வந்து லிங்க் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நான் என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்கு நான் வந்து ஐபிபி அக்கௌண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுபோல் வந்து எங்கள் கிராமத்திலும் நிறைய பேர் வந்து ஐபிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. தமிழக அரசு அது மூலயமா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம நிர்வாகம் மூலயமா கூட வந்து உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் கூட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான பணத்தை வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்கீம் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் வந்து பணம் வந்து கொடுத்தாங்க. அதனால் அக்கௌண்ட் சம்மந்தமாக நிறைய பேருக்கு வந்து எனக்கு இன்னும் வந்து பணம் வரல, இன்னொன்று பணம் வரல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. உங்கள் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முக்கியமாக வந்து பாருங்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் உங்களுக்கான பணம் வந்து சேரும் அப்படின்றத முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்கோம். அதை பற்றியான ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து முக்கியமாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து பயனடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத முக்கியமாக வந்து தெரிவிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நம்ம உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத முக்கியமாக வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சேனலோட மிகப்பெரிய பெனிஃபிட் அதுதான் அப்படின்றதையும் நம்ம முக்கியமாக வந்து குறிப்பிட்டிருக்கோம். இதே போல் உங்களுக்கான கண்டென்ட் உள்ள வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு முன்ன வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.